அனைவருக்கும் இனிய வணக்கம். வழமை போல அகானா பிளாக் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்வு. எங்களுடைய உலக இயல்புகளிலே நவநாயகர்கள் என்று சொல்லப்படுகின்ற 9 கிரகங்களுடைய தன்மைகள் நாங்கள் எல்லோரும் நன்கு அறிவோம். அதிலே மிக முக்கியமாக ஒரு 3 கிரகங்கள் தான் பேசும் பொருளாக பெயர்ச்சி பெறுகின்றவர்கள். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவான், 1.5 வருடத்துக்கு ஒரு முறை ராகு கேது கிரகங்கள், 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சனீஸ்வர பெருமான். இந்த 3 கிரகங்களும் பெயர்ச்சி பெறுகின்ற பொழுது மாற்றங்கள் நடைபெறுவது இயல்பு. மற்ற கிரகங்கள் போல அல்லாமல் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் சராசரியாக 12 ராசிகளுக்கும் பலாபலங்கள் மாறுபடும். அதே போன்று உலக ரீதியாக இயற்கை ரீதியாக அவர்கள் சாருகின்ற அந்த ராசி நிலை, அந்த அதிபதி இவர்களை பொறுத்து பலாபலங்கள் மாறிக்கொண்டிருக்கும். குறிப்பாக 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சி எதிர்வரும் 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:02 சனி பகவான் கும்பராசியிலே இருந்து மீன ராசிக்கு பயிற்சி பெறுகின்றார். இத்தனை காலமும் கும்பராசி அவருடைய ஆட்சி வீடு. அதிலே இருந்து அவர் இப்பொழுது மீன ராசிக்கு குரு பகவானுடைய ராசி வீட்டுக்கு செல்கின்றார். இந்த பயிற்சி மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் அமையப்போகின்ற பலாபலங்களை சற்று பார்ப்போம். முதலிலே நாங்கள் ஒன்றை மட்டும் மனதிலே கொள்ள வேண்டும். எந்த கிரக பயிற்சியாக இருந்தாலும், எந்த நடைமுறைகளாக இருந்தாலும் எங்களுடைய பலாபலங்கள் தனியாக கோசாரத்தின்படி மட்டும் அமையாது. எங்களுடைய ஜாதகத்திலே நடைபெறுகின்ற மகாதிசைகள், எங்களுடைய ஜாதகத்தின் தற்கால பலாபலன்கள் அவற்றையும் வைத்துக்கொண்டு இந்த கோசாரமும் சேர்கின்ற பொழுது பலன்கள் விரிவடையும். எதிர்மறையான பலன்கள் அதிகமாகும், நற்பலன்கள் அதிகமாகும். இது அவரவர் ராசிகளுக்கு அந்தந்த கிரகங்கள் அமைகின்ற நிலைகளை பொறுத்தே அமைகின்றன. அந்த வகையிலே இந்த 12 ராசிகளுக்கும் அமையப்போகின்ற சனி பெயர்ச்சி முதலாவதாக எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். அந்த பிரார்த்தனையானது வெறும் பிரார்த்தனையாக மட்டும் இல்லாமல் எங்களுடைய நடைமுறைகளிலும் அதிலே முக்கிய பங்கு உண்டு. நாங்கள் எல்லோரும் அந்த மனித நேயத்தை கொண்டு முடிந்த அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகளை அறத்தோடு நாங்கள் வாழ்வதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறம் என்பது இப்போது இல்லாமல் போய்விட்டது. இப்போது தற்காலத்துகளிலே நவீன யுகங்கள் வந்து அறம் நிறைந்த வாழ்வியலை நமது முன்னோர்கள் நமக்கு தந்திருந்தார்கள். அந்த வாழ்வியல் இப்பொழுது அற்றுப்போய் கொண்டிருப்பது ஒரு மனபயம் போன்று இருக்கின்றது. அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுவது அறத்தோடு வாழ நாங்கள் கற்றுக்கொள்வோம். அந்த வாழ்க்கையில் தான் எங்களுக்கு சிறப்பை தரும். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் இந்த 12 ராசிகளுக்கும் இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது என்று பார்ப்போம். முதலாவதாக மேட ராசி. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் மேடராசிக்குள்ளே அமைகின்றார்கள். இந்த மேடராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவர்களுடைய ராசிக்கு 3-4 ஆதிபத்தியம் பெறுகின்றார். மேசராசியிலே சனி பகவான் நீச நிலை பெறுகின்றார். உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகின்றது. அதாவது மேடராசி அன்புகளுக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகின்றது. இயல்பாகவே சனி பகவானுடைய அந்த 7.5 சனி என்பது நாங்கள் கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது 2.5 வருடத்தின்படி 3 ஆண்டுகளுக்கு இந்த 7.5 சனி தொடரும். அப்படி தொடர்கின்ற பொழுது அதனுடைய ஆதிக்கம் எங்களுக்கு சற்று சிரமங்களை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். எனவே இந்த மேடராசி அன்பர்களுக்கு ஆரம்பிக்கின்ற 7.5 சனியிலே கொஞ்சம் நிதானம், பொறுமை கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அவரவர்கள் இயல்புக்குரிய வயதுக்குரிய பலாபலங்கள் நிச்சயமாக 7.5 சனியிலே நடந்து கொண்டுதான் இருக்கும். இதை நாங்கள் முதற்கூறு என்று சொல்லுவோம். அதாவது 7.5 சனியின் ஆரம்பம் முதல் கூறு என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த முதல் கூறிலே பெரும் துன்பங்களுக்கு இடமில்லை என்பதை மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் துன்பம் இல்லாமல் இல்லை என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 7.5 சனியிலே தான் ஒரு வயதானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு எதிர்பாராத சத்திர சிகிச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை கொடுக்கும். அவர்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். இயல்பாக இவையெல்லாம் மேடராசியிலே சனி பகவான் பெறுகின்ற பொழுது அந்த மேடராசி அன்பர்களுக்கு நடைபெறுகின்ற விடயங்களாக இருக்கும்.
ஒரு நடுத்தரமானவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். தொழில் நிலைகளிலே அலைச்சல் நிலைகள், வேலைப்பளுக்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப நிலையிலே சிறு சிறு மனச்சஞ்சலங்கள் இருக்கும். அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையிலே மிகவும் ஊக்கம் எடுக்க வேண்டும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இந்த 3 இடைப்பட்டவர்களுக்கும் இந்த ஏழரைச்சனி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். எனவே நீங்கள் எல்லோரும் மிக நிதானமாக, பொறுமையாக, தேவையற்ற விடயங்களுக்கு முகம் கொடுக்காமல் அவற்றை தவிர்த்து உங்கள் வேலைகளோடு இருப்பது மிக உசிதமானது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய நடைமுறைகளை உங்களுக்கு ஏற்றாற்போல நீங்கள் அமைத்துக் கொள்ளுதல் மிக மிக நல்லது. இயல்பாக வாரம் ஒரு சனி வாரங்களிலே சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டு வர வேண்டும். இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளே பரிகாரமாக நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தலம். பொதுவாகவே நாங்கள் பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சனிக்கிழமைகளிலே வழிபாடு செய்வோம். ஆனால் ஏழரை காலங்களிலேயும் சரி, இப்பொழுதும் கிரக மாற்றங்கள் வரும்போது ஒரு பரிகார தலம் ஒன்று நிச்சயமாக வழிபட வேண்டும். அந்த வகையிலே உங்களுக்கு மேடராசிக்குரிய தெய்வம் அம்பாள். நீங்கள் போய் அந்த இடத்திலே ஸ்நானம் செய்து வழிபடக்கூடிய ஒரு இடமாக உங்களுக்கு மேடராசி அன்பர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஸ்தலம் பண்டித்தளச்சி அம்மன். அங்கே சென்று நீங்கள் அந்த தீர்த்த தடாகத்திலே அள்ளி நீராடி அம்பாளுக்கும், அங்கே தனி சனீஸ்வர பெருமான் இருக்கின்றார், அந்த சனீஸ்வர பெருமானுக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்வதன் மூலமாக அந்த பரிகார ஸ்தல பலனும் உங்களை சார்ந்துவிடும். எனவே நீங்கள் எந்த விடயம் எடுத்தாலும் அதிலே முதன்மையாகவும் எதையும் நேருக்கு நேராக முகத்துக்கு நேரே பேசுகின்ற சுபாவமும் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய நட்சத்திர ஸ்தானங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் இந்த மேடராசியிலே நீச நிலையிலே தான் அமர்கின்றவர். எனவே எந்த விடயத்திலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படுங்கள். உங்களுடைய வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நல்லவை நடக்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே உங்களுக்குரிய இந்த ஏழரைச்சனி பலன் நல்லதையே தர வேண்டுமென்று தியானித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசி அதிபதி அம்பாள் வழிபாடை தொடருங்கள். நன்றாக அபிராமி அந்தாதி பாடல்களை பாராயணம் செய்யுங்கள். இவையெல்லாம் உங்களுக்கு மிக உகந்த பரிகாரங்களாக அமையும். நன்றி. அடுத்ததாக இடபராசி. இடபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்ட இந்த நட்சத்திரங்களை கொண்டவர்கள் இடபராசியிலே அமைகின்றார்கள். இடபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11ஆம் இடத்திலே அமைகின்றார். எனவே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஒரு உன்னதமான சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. உங்களுடைய ராசி நிலைக்கு சனி பகவானுடைய ஆதிபத்தியம் 4, 5 என அமைகின்றது. சுகஸ்தான பஞ்சமஸ்தான அதிபதியாக அமைகின்ற சனி பகவான் இந்த 11ஆம் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே அமைகின்ற பொழுது அதிலும் உங்களுக்கு அதிகமான சிறப்புகளையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சார்ந்து செயல்படுகின்றவர்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே சுமூகமான நிலைகள் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே உங்களுக்கு வழிவகைகள் அமைந்து தரும். வெளிநாடு போன்ற பிரயாணங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கும் அந்த பலாபலங்கள் மிகச்சிறப்பாக அனுகூலமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு கூட அந்த கைங்கரியங்கள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக உண்டு. அத்தோடு உங்களுடைய எதிர்பார்ப்புகளிலே நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வல்லமைகள் உங்களுக்கு ஏற்படும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் இடவராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வகையிலே பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை நீங்கள் சரியாக முறையாக செயல்படுத்தி அதிலே பெரும்பாலான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இடபராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி மிக உன்னதமான சிறப்பானதாக அமைகின்றது. பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் எதையுமே தனித்துவமாக நின்று செய்யக்கூடிய ஆளுமை கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக பல வெற்றிகளை தரக்கூடிய ஆற்றல் அதிகம் கொண்டவர்கள். எனவே உங்களுடைய செயல்பாடு அனைத்தும் உங்களுக்கு அனுகூலத்தையும் வெற்றியையும் தரக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்கேற்ப நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியிலே நல்ல பலாபலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக உங்களுடைய நல்லது நடக்கிறது தானே என்று வழிபாடுகளை நாங்கள் தவிர்க்கக்கூடாது. வழிபடுவதன் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறலாம். ஆகவே ஒரு நல்ல நிலையிலே சனி செவ்வாய் இருக்கின்ற பொழுது நீங்கள் வாரம் ஒரு சனி வழிபட வேண்டிய அவசியமில்லை. மாதம் ஒரு சனி நல்ல ஸ்தானங்களிலே சனி பகவான் இருக்கின்றபடியால் நீங்கள் மாதம் ஒரு சனி வாரம்
சனீஸ்வரனுக்கு வழிபாடு அர்ச்சனைகள் செய்து வருவதன் மூலமாக இன்னும் அதிக நன்மைகளை பெறலாம். உங்களுக்கும் பரிகார ஸ்தலமாக நீங்களும் ஸ்நானம் செய்து வழிபட வேண்டிய தெய்வம் பொதுவாகவே இடவராசிக்குரிய தெய்வமாக முருகப்பெருமான் அமைகின்றார். எனவே நீங்கள் போய் உங்களுடைய இன்னும் அதிக நன்மைகளை பெறக்கூடியதற்காக தொண்டைமலர் செல்வச்சந்நிதி ஆலயம் சென்று அங்கே நீராடி முருகனை வழிபட்டு வாருங்கள். இது உங்களுடைய இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு 3 முறை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் அனுகூலமானதாக இருக்கும். மற்ற நிலவரங்களின்படி உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியினுடைய கோசார அமைப்பின்படி இந்த சனிப்பெயர்ச்சியானது எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பையும் மேன்மையும் தரும். எனவே அதற்கேற்ப நீங்கள் நல்ல காரியங்களை திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகளை பெறலாம். நன்றி. அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிடம் 3ஆம் 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் இடத்திலே சனி பகவான் அமைகின்றார். பொதுவாகவே இந்த ஸ்தானம் அவ்வளவு சிறப்பு என்று சொல்வதற்கல்ல, அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தொழில்ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஜீவனஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்தால் நிச்சயமாக தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தொழில் நிலைகளிலே சிக்கல்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். திடீர் இடமாற்றங்கள் அமையக்கூடிய சூழல்கள் அமையும். எனவே நீங்கள் தொழில் ஸ்தானங்களிலே மிகவும் பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும். அத்தோடு குடும்ப நிலை சார்ந்த சில குழப்ப நிலைகள் இருக்கும். குடும்ப நிலையிலே மனச்சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலிலே நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். எதிர்பாராத திடீர் பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் அமையக்கூடிய சூழல்களையும் கொடுக்கும். எனவே இவற்றை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுடைய இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சற்று சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் அதிகம் இருக்கும். அதற்கேற்ப நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பஞ்சம ரோகஸ்தான ஆதிபத்தியம் பெறுகின்றார். எனவே அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஆதிபத்தியம். அதாவது ரோகஸ்தான ஆதிபத்தியம் சனீஸ்வரனுக்கு மிகவும் சிறப்பான ஆதிபத்தியம். உங்களுடைய மிதுன ராசிக்கு சனி பகவான் நட்பு நிலையிலே அமைகின்றார். எனவே இந்த ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் இடத்து கோசார அமைப்பானது உங்களுக்கு கொஞ்சம் மன குழப்பங்கள், எடுக்கின்ற முயற்சிகளிலே சிறு தடைகள், இழுபறிகள், அலைச்சல் நிலைகள் அதிகம் போன்ற பலாபலங்கள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத உடல் உபாதைகளையும் இடையிடையே கொடுக்கக்கூடும். எனவே அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளை பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்வதன் மூலமாக பெரும் துன்பங்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ளலாம். எனவே அதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். பொதுவாக உங்களுக்கு இந்த சனி வழிபாடு வாரந்தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்யலாம். நீங்கள் பரிகார ஸ்தலமாக சென்று வழிபட வேண்டிய இடம் மிதுன ராசிக்குரிய அதிபதி தெய்வம் விஷ்ணு பகவான். எனவே நீங்கள் வள்ளிபுர ஆழ்வார் ஆலயம் சென்று அங்கே குறுக்கட்டு விநாயகர் ஆலய கேணியிலே நீராடி அங்கு விநாயகரையும் வழிபட்டு அப்படியே வள்ளிபுர ஆழ்வாருக்கு சென்று அங்குள்ள சனீஸ்வரனையும் வழிபட்டு சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இந்த பரிகார ஸ்தல வழிபாடாக அது அமைகின்றது. இதிலே என்ன சிறப்பென்றால் இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு நீங்கள் 2.5 ஆண்டுகளிலே ஒரு 3 முறை போய் வந்தால் போதுமானது. மற்ற நேரங்களெல்லாம் உங்களுக்கு அருகில் உள்ள ஆலயத்திலே உள்ள சனீஸ்வரனுக்கே நீங்கள் வழிபாடு அர்ச்சனைகளை செய்யலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 10ஆம் இடத்து சனி பகவானுடைய சஞ்சாரமானது அலைச்சல், மனச்சஞ்சலம், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். எனவே நீங்கள் எந்த விடயத்தையும் சாணக்கியமாக செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். மிதுன ராசி என்றாலே அவர்கள் ஒரு எதையும் அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள். எனவே உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய நடைமுறைகளை இந்த பயிற்சிக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கொண்டு அதற்குரிய அனுகூலத்தோடு செயல்பட்டு நல்ல வெற்றிகளை காணுங்கள். நன்றி. அடுத்ததாக கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களும் கடகராசியிலே அமைகின்றன. கடகராசியினுடைய அதிபதியாக சந்திர பகவான் அமைகின்றார். இந்த கடகராசிக்கும் சந்திர பகவான் தான் ஆதிபத்திய கரகமாக இருப்பதனாலே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு யோசனை, ஒரு சஞ்சலம், ஏதாவது ஒரு சிறு பிரச்சனை இவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எப்பேற்பட்ட உயர்நிலையில் இருந்தாலும் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும். தேவையற்ற ஒரு பிரச்சனை அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். இது ஒரு இயல்பான அமைப்பு. அதோடு ஒரு முடிவை சரியாக எடுக்க முடியாமல்
யோசிப்பது, குழப்பம் அடைவது போன்ற குண இயல்புகளும் அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் அவருடைய ராசிநாதன் சந்திரன். சந்திரன் எப்பொழுதுமே பூரணமான நிலவாகவும் இருப்பார், தேய்ந்து இருண்டு அமாவாசையாக மாறுவார். எனவே இந்த இந்த குண இயல்பு சந்திரன் சார்ந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருப்பதுண்டு. அந்த வகையிலே ஆனால் அவர்களுக்கு இந்த முறை அமைகின்ற சனி பயிற்சியானது மிக மிக உன்னதமான ஒரு பயிற்சியாக அமைகின்றது. அதாவது இப்போ கடந்த காலமாக அட்டமற்ற சனியிலே இருந்தவர்கள் இனி அவர்களுக்கு அமையப்போகின்ற சனி பயிற்சியானது பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் இடத்திலே அமைகின்றார் சனி பகவான். ஜாதக அமைப்புகளிலேயே எல்லா நிறைவுகளையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பாக்கியஸ்தானத்தை சொல்லுவார்கள். நாங்கள் ஜாதகத்திலே சொல்லப்போனால் இந்த 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 நிலைகளும் மிக உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய நிலைகள். அதிலே சனி பகவான் இந்த பாக்கியஸ்தானத்துக்கு வருவது எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். பல விடயங்கள், அதாவது அவர்கள் நீண்ட நாளாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்களுக்கெல்லாம் சுமூகமான தீர்வு கிடைக்கும். இவர்களுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் மிக மிக சுமூகமாக மாறி நல்ல பலாபலங்களை கொடுக்கக்கூடிய நிலைகள் அதிகமாக இருக்கும். எனவே இந்த 9ஆம் இடத்திலே அமைகின்ற சனி பகவான் இப்படியான நல்ல நிகழ்வுகளை அவர்களுக்கு கொடுப்பார். தொழில் சார்ந்தவர்களுக்கு தொழிலிலே முன்னேற்றம், தொழில் சார்ந்த பதவி உயர்வுகள், தொழில் சார்ந்த வெளிநாட்டு பிரயாணங்கள் போன்ற அனுகூலங்களை கொடுக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அந்த பலன் மிக நிறைவாக அமையக்கூடிய சூழலை கொடுக்கும். எடுக்கின்ற முயற்சிகள், புதிய முயற்சிகளிலே முதலீடுகள் போட்டு செய்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் தரக்கூடியதாக இருக்கும். எனவே எல்லா வகையிலுமே சிறப்புகள் மேன்மையாக இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை மிக உன்னதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சியானது கடகராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பையும் மேன்மையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. எடுக்கின்ற முயற்சிகளிலுமே நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே நல்ல பலாபலங்களை பெறுவதற்குரிய அனுகூலங்கள் அனைத்தும் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதனாலே நீங்கள் மாதம் ஒரு சனிவாரம் ஒவ்வொரு வாரமும் வழிபாடு உங்களுக்கு தேவையற்றது. மாதம் ஒரு சனிவாரம் சனீஸ்வரனை வழிபடுவதன் மூலமாக இன்னும் அதிக அதிர்ஷ்ட பலங்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அது உங்களுக்கு மிகவும் உன்னதமானதாக அனுகூலமானதாக அமையக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே கடகராசி என்று சொன்னாலே அந்த ராசிக்குரிய அதிபதி சந்திரன், சந்திரனுக்குரிய அதிபதி அம்பாள். உங்களுடைய இந்த கடகராசிக்கு நீங்கள் பரிகார தலமாக நீங்கள் செல்ல வேண்டிய இடம் கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் ஆலயம். அங்கே சென்று நீராடி அங்குள்ள அம்பாளுக்கும் சனீஸ்வரனுக்கும் சிவனுக்கும் வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இன்னும் அதிக பலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். இந்த பரிகாரத்தலம் நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகளிலே ஒரு 3 முறை சென்று வணங்குவது மிக உன்னதமான நல்ல பலாபலங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எனவே கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி எல்லா வகையிலும் சிறப்பும் மேன்மையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய மனக்குழப்பங்கள், சஞ்சலங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் தரக்கூடியதாக இந்த சனி பயிற்சி அமைகின்றது. நன்றி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்தரம், ஓராம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரங்களும் சிம்மராசியிலே அமைகின்றன. சிம்மராசி அன்பர்களுக்கு உரிய ராசிநாதனாக சூரிய பகவான் திகழ்கின்றார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 8ஆம் இடத்துக்கு வருகின்றார். எனவே நீங்கள் மிகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2.5 ஆண்டுகள் அமையப் போகின்றன. எனவே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே மிக பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி நாடி வரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் நன்கு அவதானித்து செயல்படக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்தவர்களுக்கு தொழில் நிலையிலே சற்று பிரச்சனைகள் இருக்கும், அலைச்சல் நிலைகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே தடைகள் தாமதங்கள் இருக்கும். எனவே அவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும். உங்களுடைய தொழிற்ஸ்தானத்திலே உங்களுடைய சக தொழிலாளிகளோடு மனச்சஞ்சலங்கள் பிரச்சனைகள் இருக்கும். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சில பேருக்கு தொழில் பறிபோகின்ற நிலைகள் கூட இருக்கலாம். எனவே அவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உங்களுடைய வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமச்சனி வருகின்ற காலங்களில் உடல் ரீதியான உபாதைகள் சற்று அதிகமாக இருக்கும். அதே உடல் ஆரோக்கியத்திலே கவனம் எடுக்க வேண்டும். உங்களுடைய உடல் நிலைகளை
நன்கு பராமரிக்கக்கூடிய சூழலை நீங்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி நிலையிலே ஒரு மறதி நிலை, மந்த நிலைகள் இருக்கும். எனவே கல்வி நிலையிலே பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்பட வேண்டும். பொதுவாகவே சிம்ம ராசியை பொறுத்தாலே ஆதிக்கம் நிறைந்தவர்கள், எதையும் துணிந்து செய்யக்கூடிய வல்லமையுடையவர்கள், மனதிலே பயமில்லாமல் சட்டென ஒரு காரியத்தை இறங்கி செய்யக்கூடிய ஆற்றலுடையவர்கள். ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் இவற்றையெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொண்டு உங்களுடைய கட்டித்தனங்களை, உங்களுடைய ஆளுமைகளை கொஞ்சம் நிதானித்து கொண்டு செயல்பட்டால்தான் ஓரளவுக்கு நல்ல பலாபலங்களை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அதற்கேற்ப செயல்படுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் மிக உன்னதமாக அமைவதற்கு நீங்கள் தான் அதற்குரிய சாணக்கியத்தன்மையை கொண்டு செயல்பட வேண்டும். இந்த அட்டமற்ற சனி பல வகையிலும் உங்களுக்கு சிரமங்களை, மனச்சஞ்சலங்களை, உடல் உபாதைகளை, தேவையற்ற பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே வாரந்தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். உங்களுடைய ராசிக்கு பரிகார ஸ்தலமாக, உங்களுடைய சிம்ம ராசிக்குரிய பரிகார ஸ்தலமாக நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் ஒரு 3 முறை நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் சென்று அங்கே ஸ்நானம் செய்து வழிபாடு செய்வதன் மூலமாக, அம்பாளுக்கும் சனீஸ்வரனுக்கும் வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த பெரும் துன்பங்களை, பெரும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பரிகார ஸ்தலம் அதை மனதிலே கொண்டு அதற்குரிய செயல்பாட்டையும் செய்யுங்கள். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரும் நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதற்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக பெரும் துன்பங்களை, பெரும் சிரமங்களை குறைத்து கொள்ள உங்களால் முடியும். அதற்குரிய ஆளுமை உங்களிடம் இருக்கு. எனவே அதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். நல்ல வெற்றிகளை நீங்கள் பெறலாம். நன்றி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு உரிய நட்சத்திரங்களாக உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு கன்னிராசி என்பதற்குரிய அதிபதியாக புத பகவான் விளங்குகின்றார், ஆதிபத்திய கிரகமாக. உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் இடத்திலே அமைகின்றார். இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு குடும்ப நிலைகளிலே சற்று குழப்பங்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். எதிர்பாராத சிறு சிறு நன்மைகள், சிறு சிறு அனுகூலங்கள் இடையிடையே ஏற்படக்கூடிய நிலைகள் இருக்கும். அதே நேரம் தேவையற்ற வீண் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். குறிப்பாக இந்த களத்திரஸ்தானம் 7ஆம் இடம் என்று சொல்லுவார்கள். இந்த 7ஆம் இடத்துக்குரிய நிலைகளிலே உங்களுக்கு ஆண்கள் என்றால் பெண்களால் தொல்லைகள், பிரச்சனைகள், பெண்கள் மூலம் நஷ்டங்கள், அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பெண்களுக்கு ஆண்களால் இது ஏற்படக்கூடியதாக இருக்கும். எனவே அவர்கள் இந்த தங்களுடைய நடைமுறைகளிலே மிக அவதானமாக, தெளிவாக செயல்பட வேண்டும். இந்த நிலைப்பாடை நீங்கள் தொடர வேண்டும். பொதுவாக குடும்பத்திலே தேவையற்ற திடீர் பிரச்சனைகள் உறவினர்கள் மூலமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு செயல்பட வேண்டும். திருமணம் போன்ற விடயங்களிலே சில பேருக்கு இழுபறிகளை கொடுக்கும். சில அன்பர்களுக்கு திருமணத்தை அமைத்துவிட்டு அது குடும்ப வாழ்க்கையிலும் குழப்பங்களை கொடுக்க பார்க்கும். எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்து செயல்பட்டு இந்த 7ஆம் இடத்து சனி பகவானுடைய ஸ்தான பலங்களை நன்கு அறிந்து அதற்கேற்ப நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். உங்களுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலை அனுகூலங்கள் உண்டு. இருந்தபோதிலும் கல்வி நிலையிலே சற்று ஊக்கமும் பொறுமையும் கொண்டு செயல்படுவதன் மூலமாக நல்ல பலாபலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசிக்குரிய அதிபதியாக அமைகின்ற புத பகவான் ஞானவான் என்று சொல்வார்கள். புதன் அறிவுத்திறன் மிக்க கிரகம். ஆளுமையாக எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள். எதையும் அறிந்து செய்யக்கூடிய ஆற்றல், அதாவது புதனுடைய சிறப்பே அதுதான். தன்னுடைய ராசி சம்பந்தப்பட்டவர்களுக்கு, லக்கினம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இது இப்படித்தான் நடக்கப் போகின்றது என்ற அறிந்து செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. எனவே அந்த ஆற்றலை நல்ல முறையிலே பயன்படுத்தி நீங்கள் பலாபலங்களை பெறலாம். வாரந்தோறும் சனி பகவானுக்கு வழிபாடு செய்து வாருங்கள். அந்த வழிபாட்டின் மூலமாக அனுகூலமான நல்ல நன்மைகளை நீங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுக்குரிய வழிபாடாக, உங்களுடைய பரிகாரத்தலமாக நீங்கள் கோணேஸ்வர பெருமான் ஆலயம் சென்று அங்கே நீராடி அங்குள்ள சிவனுக்கும் சனீஸ்வரனுக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அனுகூலமான நல்ல பலாபலங்களை பெறலாம். இந்த கோணேஸ்வர வழிபாடு என்பது உங்களுடைய பரிகாரத்தலமாக அமைகின்றது. எனவே இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளே ஒரு 3 முறை கண்டிப்பாக நீங்கள் கோணேஸ்வரம் சென்று வழிபட்டு வாருங்கள்.
பெருந்துன்பங்களை தவிர்த்து கொள்ளலாம். நல்ல பலாபலங்களை நீங்களாக முயற்சித்து எனக்கு இந்த காலத்தில் இது செய்யக்கூடியதாக இருக்கின்றதா, பணபலம், எனது கூட இருப்பவர்கள் பலம், இவற்றை நன்கு அறிந்து தான் நீங்கள் ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபடுவது நல்லது. எனவே எல்லாவற்றையும் உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை காணுங்கள். நன்றி. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் 4ஆம் பாதம், சுவாரி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரங்களும் துலாம் ராசியிலே அமைகின்றன. துலாம் ராசிக்குரிய அதிபதி கிரகம் சுக்கிர பகவான், சுகபோகங்களுக்குரிய நாயகனாக திகழ்கின்றவர். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி மிக உன்னதமான ஒரு பெயர்ச்சியாக அமைகின்றது. அதாவது சனி பகவான் உங்களுக்கு ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 6ஆம் இடத்திலே அமைகின்றார். இந்த 6ஆம் இடம் என்பது சனி பகவானுக்கு மிகவும் உச்சம் தருகின்ற இடம். இந்த இடத்திலே அமைவதன் மூலமாக பல அதிர்ஷ்ட பலங்களை இந்த ஆண்டிலே நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகளே அடைய முடியும். நீங்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிற உங்கள் மனதிலே நான் இதை செய்ய வேண்டும், நீண்ட காலமாக இந்த பிரச்சனை எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது, இதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விடயங்கள் எல்லாம் மிக அனுகூலமாக சுலபமாக உங்களுக்கு அதை வெற்றி அடைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்குவார் சனி பகவான். நீண்ட நாட்களாக இருக்கின்ற கடன் பிரச்சனைகள், நீண்ட நாட்களாக இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு மிக மிக சுலபமாக நல்ல முறையிலே அவையெல்லாம் தீர்த்து விடக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுவார். அத்தோடு உங்களுடைய பகைவர்கள், உங்களுக்கு எதிரிகள் எல்லோரும் உங்களை வந்து சரணடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுவார். எனவே இது ஒரு யோகமான அமைப்பு. 2.5 ஆண்டுகள் 6ஆம் இடத்தில் அமைகின்ற சனி பகவான் நல்ல சிறப்புகளை, ஆரோக்கியத்தை கொடுப்பார். உத்தியோகத்திலே நல்ல சிறப்புகள், பதவியோர்கள், மேன்மைகள் அமையும். தொழில் சார்ந்த இடமாற்றங்கள், சிறப்பான வெளிநாட்டு பிரயாணங்கள் அமையும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அந்த பலன் நிறைவாக அமையக்கூடியதாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் பசுமையாக மாறிவிடும். உங்களுக்கெல்லாம் எடுக்கின்ற புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஆளுமையும் வெற்றியும் கிடைக்கும். எனவே எல்லா வகையிலுமே சிறப்பு பொருந்தியதாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அத்தோடு நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த சனி பெயர்ச்சி அமைகின்றது. எனவே நீங்கள் மாதத்திலே ஒரு சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக இன்னும் அதிக நன்மைகளை, நற்பலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அதை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை காணலாம். உங்களுடைய துலாம் ராசிக்கு உரிய அதிபதி தெய்வம் முருகன். எனவே அம்பாள் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் உகந்ததாக அமைகின்றது. உங்களை பொறுத்த வரைக்கும், இந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சியிலே பரிகார தலமாக நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு 3 முறை கதிர்காமம் சென்று மாணிக்க கங்கையிலே நீராடி, அங்கே கதிர்காம கந்தனையும் வணங்கி, அங்கே கீழே வந்து உள்ள வள்ளி அம்மன் ஆலயத்தில் உள்ள சனீஸ்வர பெருமானையும் வணங்கி நல்ல திருவருளை பெறலாம். நீங்கள் மாணிக்க விநாயகர் ஆலயத்திலும் வணங்கி நல்ல நவக்கிரக வழிபாட்டின் மூலமாகவும் முருகப்பெருமான் வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன்களை பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பொதுவாகவே துலாம் ராசி என்றாலே அவர்களுக்குள்ளே ஒரு நேர்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். செய்கின்ற தொழிலை சிறப்பாக நேர்மையாக செய்கின்ற அனுகூலம் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு தவறு செய்துவிட்டால் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மன ஏக்கம் இருக்கும். அப்படியான தன்மைகளை கொண்டதினாலே தெய்வ அனுகூலங்கள் அதிகம் நிறைந்த ராசியாக அதை போற்றப்படுகின்றது. எனவே உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக உன்னதமானதாக அமைகின்றது. வெற்றிகள் உங்கள் கையில். மகிழ்ச்சியோடு இருங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை கொண்ட நட்சத்திரங்கள் விருச்சிக ராசியிலே அமைகின்றன. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாக செவ்வாய் பகவான் அமைகின்றார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் இடத்திலே அமைகின்றார். இந்த 5ஆம் இடத்திலே சனி பகவான் அமைகின்ற பொழுது கொஞ்சம் மனச்சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப சூழல்களிலே மனச்சஞ்சலங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் பூர்வீக சொத்து விவகாரங்கள், எங்களுடைய தாய் தந்தையருடைய சொத்துக்கள், பாட்டனாருடைய சொத்துக்கள், இந்த சொத்து பிரச்சனைகளிலே கொஞ்சம் வழக்குகள், சிக்கல்கள் கொடுக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். எனவே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விடயங்களிலே தலையீடு கொள்வதும் அதிலே அதுக்குரிய வழக்கு விவகாரங்களிலே ஈடுபடுவதிலும் கொஞ்சம் கவனமாக நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல்
புத்திரர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக யோசனைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கும். பஞ்சமஸ்தானம் புத்திரருக்குரிய இடம். எனவே உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு கரைச்சல் அலைச்சல் நிலைகள் ஏற்படும். மனதிலே ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்து போய் கொண்டிருக்கும். எனவே இவற்றை மனதிலே கொண்டு பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தொழில் சார்ந்த விடயங்களிலே ஓரளவுக்கு அனுகூலங்கள் இருந்த போதிலும் திடீர் பிரச்சனைகளையும் கொடுக்கும். இவற்றையும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். உடல் சார்ந்த உபாதைகள் சிறு சிறிதாக ஏற்பட்டு மறையும். முயற்சிகளிலே முழுமையான வெற்றிகளுக்கு கொஞ்சம் போராட வேண்டியிருக்கும். சிறு சிறு தடைகள் இடைவெளிகள் சார்ந்துதான் வெற்றிகள் அமையும். புதிய முயற்சிகளிலே கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வி நிலையிலே சற்று நிதானத்தோடு செயல்படுவது மிகவும் உகந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் வாரம் ஒரு சனிவாரம் நீங்கள் வழிபாடு சனீஸ்வரனுக்கு செய்வது மிகவும் உகந்ததாக இருக்கும். அந்த வழிபாட்டோடு இல்லாமல் உங்களுடைய விருச்சிக ராசிக்குரிய அதிபதி தெய்வமாக அம்பாள் வழிபாடு மிகவும் உகந்தது. உங்களுக்கு பொதுவாக நீங்கள் பரிகாரமாக சென்று வழிபட வேண்டிய ஸ்தலமாக உங்களுடைய திருக்கேதீஸ்வரம் ஆலயத்துக்கு நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகளிலே ஒரு 3 முறை சென்று பாருங்கள். திருக்கேதீஸ்வரம் ஆலயம் சென்று அங்கே உள்ள பாலாவியில் நீராடி அங்குள்ள சனீஸ்வர பெருமானுக்கும் சிவனுக்கும் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான நன்மைகள் அமையக்கூடியதாக இருக்கும். பல மனச்சஞ்சலங்கள் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகளுக்கும் பெருமளவுக்கு துன்பம் தராத ஒரு நிலையாக இது இருக்கும். எனவே இதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்க இறைவன் துணை நிற்பான். நன்றி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராடம், ஓராம் பாதம் கொண்ட இந்த 3 நட்சத்திரங்களும் தனுசு ராசியிலே அமைகின்றன. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியான அந்த ராசியினுடைய ராசிநாதனாக குரு பகவான் அமைகின்றார். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் இடத்திலே அமைகின்றார். இதை சொல்லுவார்கள் கண்டச்சனி என்று சொல்லி. அதாவது இந்த 4ஆம் இடத்து சனி கொஞ்சம் அதிகமான சிரமங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே தடைகள் தாமதங்கள் இருக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளிலே இழுபறிகள் பிரச்சனைகள் இருக்கும். எனவே இவற்றை மனதிலே கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். குடும்ப நிலை சார்ந்த குழப்பங்கள், குடும்ப நிலையிலே உறவினர்களுக்கிடையே மனச்சஞ்சலங்கள் வாக்குவாதங்கள் இருக்கும். பொதுவாக நீங்கள் எந்த விடயத்திலும் நீங்கள் ஒன்று உங்கள் வேலை ஒன்று இருப்பது தான் மிக உகந்ததாக அமையும். இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிரமங்களையும் பிரச்சனைகளும் சூழுகின்ற ஒரு நிலையாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே எடுக்கின்ற உங்களுடைய புதிய முயற்சிகளிலே கவனம் எடுக்க வேண்டும். தொழில் நிலைகளிலே தேவையற்ற வீண் சிக்கல்கள் பிரச்சனைகள் அமையும். சில பேருக்கு தொழில் சார்ந்த இடமாற்றங்கள், தொழிலிலே அதிக கஷ்டங்கள், வேலைப்பளுக்கள் என்பனவும் இருக்கும். தாயார் வழியில் திடீர் செலவுகளை ஏற்படுத்திவிடும். சுகஸ்தானம் 4ஆம் இடம் தாய்க்குரிய ஸ்தானம் என்று சொல்வார்கள். தாய் வழியில் தாய்மாமன் வழியிலே செலவினங்களை பிரச்சனைகளை கொடுக்கும். எனவே இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு அதற்கேற்ப நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மாணவர்களுடைய கல்வி நிலையிலே சற்று ஊக்கம் எடுக்க வேண்டும். கல்வி நிலை அனுகூலம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் பரீட்சை காலங்களிலே சற்று ஊக்கம் எடுப்பது மிகவும் நல்லது. திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு சற்று இழுபறிகள் தடைகள் தாமதங்கள் இருக்கும். அவற்றை மனதிலே கொண்டு நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். உங்களுடைய ராசி நிலைக்கு வாரந்தோறும் சனி பகவான் வழிபாடு மிக சிறப்பானது. சனி பகவானுடைய வழிபாட்டின் மூலமாக நீங்கள் அதிகமான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வழிபாடு என்று சொல்லுகின்ற பொழுது அதை சரியாக முறையாக அந்த வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய நாளிலே விரதமிருந்து தோய்த்துலர்ந்து ஆசாரமாக ஆலயம் சென்று வழிபட்டு உணவை குறைத்து வழிபடுவதன் மூலமாக அந்த திருவருளுக்கும் நாங்கள் பாத்திரமாகக்கூடியதாக இருக்கும். எனவே அதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பரிகார ஸ்தலமாக உங்களுடைய ஆலயமாக முன்னேஸ்வரம் சிவன் ஆலயத்துக்கு சென்று இந்த 2.5 ஆண்டுகளிலே 3 முறை முன்னேஸ்வரம் சிவன் ஆலயத்துக்கு சென்று அங்குள்ள சனீஸ்வர பெருமானுக்கு வழிபாடு செய்து சிவனுக்கும் வழிபாடு செய்வதன் மூலமாக பெரும் சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம். இந்த பரிகார வழிபாட்டின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி பெரும் நன்மை தரக்கூடியதாக அல்ல என்பதை மனதிலே கொண்டு அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை பெறுங்கள். நன்றி.
அடுத்து மகர ராசி. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4 பாதம் கொண்ட நட்சத்திரங்களும், திருவோணம், அவிட்டம், ஓரான் 2ஆம் பாதம் கொண்டவர்களுக்கும் மகர ராசிக்குள்ளே இந்த நட்சத்திரங்கள் கொண்டவர்கள் மகர ராசி அன்பர்களாக அமைகின்றார்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி என்கின்ற 7.5 ஆண்டு காலம் நிறைவு பெற்று அப்பாடா என்ற ஒரு மூச்சு விடக்கூடிய தன்மை ஏற்படுகின்றது. உங்களுடைய ராசிக்கு ஜெயஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமையப் போகின்றார். எனவே உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல வெற்றிகளை கொடுக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனைகளிலே சுமூகமான பலாபலங்கள் அமையும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமானதாக வெற்றிகள் தரக்கூடியதாக அமையும். திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அப்பலன் நிறைவாக அமையும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் சுமூகமாக தீரும். புதிய இல்லம் மனைகள் அமைவது, புதிய சொத்துக்கள் சேர்ப்பது போன்ற விடயங்கள் சுமூகமாக இலகுவாக அமையக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். எனவே எல்லா வகையிலும் நல்ல பலாபலங்களை அதிகம் பெறக்கூடியதாக உங்களுக்கு இருக்கின்றது. எனவே அதை உணர்ந்து நீங்கள் நற்பலங்களை அதிகமாக பெறக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உன்னதமான பலாபலங்களை அதிகம் தரக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றது. எனவே அவற்றை உணர்ந்து உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான். எனவே அதை உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக நீங்கள் இன்னும் நல்ல வெற்றிகளை பெறக்கூடியதாக இருக்கும். மாதத்திலே ஒரு சனிவாரம் சனீஸ்வரனை வழிபடுவதன் மூலமாகவும் உங்களுடைய பரிகார தலமாக நீங்கள் இந்த 2.5 ஆண்டுகளிலே 3 முறை மாமாங்க பிள்ளையார், மட்டக்களப்பிலே உள்ள மாமாங்க பிள்ளையார் ஆலயம் சென்று அங்கு நீராடி அங்குள்ள சனீஸ்வரனுக்கும் விநாயகர் சிவனுக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல பலாபலங்களை அதிகம் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுடைய பரிகார தலமான மாமாங்க பிள்ளையாரை நினைந்து அங்கே சென்று வழிபடுவதன் மூலமாக அனுகூலமான பலாபலங்கள் கிடைக்கும். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சனி பயிற்சி உங்களுக்கு கடந்த கால துன்பங்களுக்கெல்லாம் நிறைவு தரக்கூடிய, இன்பம் தரக்கூடிய, இங்கிதம் தரக்கூடிய ஆண்டாக இந்த 2.5 ஆண்டுகள் அமையப் போகின்றது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை அடையக்கூடிய நிலைகள், வெற்றிகளை அடையக்கூடிய நிலைகள் சுலபமாக சுமூகமாக அமையும் என்பதே மாற்று கருத்தில்லை. வெற்றிகளை கொண்டாடுங்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3ஆம் 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டு உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் சனி பகவான் தான். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 7.5 சனியாக கடைக்கூற்றிலே அமைகின்றார். கடந்த 5 வருடங்கள் உங்களுக்கு சனி 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அமைகின்ற பெயர்ச்சி கடைக்கூறு. இன்னும் 2.5 ஆண்டுகளோடு உங்களுக்கு 7.5 சனி நிறைவு பெறப்போகின்றது. எனவே இந்த கடைக்கூற்றுக்கு வருகின்ற பொழுது கொஞ்சம் அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் என்பது யோதிட விதி. இருந்த போதிலும் எங்களுடைய நடைமுறைகளும் எங்களுடைய செயல்பாடுகளும் தான் அதை குறைத்து தருவாரா கூட்டி தருவாரா என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். என்றால் எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக பொதுவாகவே 7.5 சனி என்று சொன்னாலே வினைப்பயன்களை அனுபவிக்கின்ற காலம் என்று தான் ஜோதிடம் சொல்கின்றது. நாங்கள் என்ன கொண்டு வந்தோமோ அதற்குரிய பலாபலங்களை இந்த 7.5 சனி காலங்களில் தான் நாங்கள் அதிகமாக அனுபவிக்கின்றோம். என யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. சனீஸ்வரனை நீதிமான் என்று ஜோதிட நூல்கள் சொல்வதற்கு காரணமே பாராபட்சம் பார்க்காமல், தயவுதாட்சண்யம் பார்க்காமல், அவர் எந்த உயர் ஸ்தானத்தில் இருந்தாலும் தன்னுடைய அந்த காலத்திலே அவருக்குரிய என்ன பலாபலங்கள் பூர்வ ஜென்மப்படி கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தே ஆவார். எனவே இந்த கடைக்கூற்று காலங்களிலேயும் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையையும் கவனமாக கொண்டு செயல்பட வேண்டும். எடுக்கின்ற முயற்சிகளிலே சிறு சிறு சிக்கல்கள் இழுபறிகள் இருக்கும். உறவினர்களோடு மனச்சஞ்சலங்கள் பிரச்சனைகள் இருக்கும். அதிகமான குடும்ப சண்டைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடிக்க வேண்டும். வேலைப்பளு மிக மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் நிலை மிக அதிகமாக இருக்கும். எதிர்பாராத கடன் பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் போன்ற நிலைகள் இருக்கும். எனவே இவற்றை மனதிலே கொண்டு தெரிந்து அதற்கேற்ப நீங்கள் செயற்பட்டு கொள்வதன் மூலமாக நல்ல பலாபலங்களை பெறக்கூடியதாக இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வாரம் ஒரு சனிவாரமும் சனீஸ்வரனுக்கு விரதமிருந்து அர்ச்சனை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பரிகார ஸ்தலமாக, அதாவது நீங்கள் சென்று வழிபட வேண்டிய ஸ்தலமாக பூர்வீக நாகரம்பிரான் கோவில், நாகரம்பிரான் ஆலயம் சென்று அங்கே உள்ள நாகருக்கும் சனீஸ்வரனுக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய பரிகாரம் இந்த 2.5 ஆண்டுகளிலே 3 முறை சென்று வழிபட்டு வாருங்கள். அது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான, பெரும் துன்பங்களை தரக்கூடிய நிலைகளை
தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே பொறுமை, நிதானம் செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் வெற்றிகளை காணலாம். மாணவர்கள் கல்வியிலே ஊக்கம் எடுக்க வேண்டும். குடும்பத்தார்கள் குடும்ப நிலையிலே பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தொழிற்சானங்களிலே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வயது முதிர்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் சற்று அதிகமாக இருக்கும். எனவே இவற்றை கவனத்திலே கொண்டு நீங்கள் செயல்படுவது மிகவும் அனுகூலமான நன்மைகளுக்கு இடமளிக்கும். நன்றி. அடுத்து மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி கொண்ட உங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சியானது உங்களுடைய ராசிக்குத்தான் வருகின்றார். ஜென்ம சனி, ஏழரை சனியின் நடுக்கூட்டு சஞ்சாரம் என்று சொல்வார்கள் இதை. எனவே எந்த விடயமாக இருந்தாலும் நீங்கள் நிதானம் தவறக்கூடாது. உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் எந்த ரூபத்திலிருந்து வரும் என்பது தெரியாது. அப்படியான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமையப் போகின்றது. எனவே மிகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய செயல்பாடுகளை தொடர வேண்டும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை போட்டு செய்வதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வைப்பது மிக நல்லது. உங்களுடைய குடும்ப நிலை சார்ந்த சிக்கல்கள், இழுபறிகள், தடைகள், தாமதங்கள் என்பன கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். திடீர் உடல் உபாதைகள் இருக்கும். சத்திர சிகிச்சைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் ஏற்படுத்தும். உறவினர்களோடு வாக்குவாதங்கள், சச்சரவுகள், சண்டைகள் இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் மனதிலே கொண்டு உங்களை நீங்கள் தயார்படுத்தி மிக அமைதியாக நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது. ஏனென்றால் எல்லா வகையிலுமே சிரமங்கள் தரக்கூடிய ஒரு சூழலாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைகின்றது. எனவே அதை மனதிலே கொண்டு இந்த 2.5 ஆண்டுகளும் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்கள் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வி நிலையிலே மிகவும் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். திருமணம் போன்ற சுபகாரியங்களிலே இழுபறிகள், தடைகள், தாமதங்கள் இருக்கும். எனவே அவையும் நிதானத்தோடு கையாள வேண்டும். முக்கியமாக கடன் பிரச்சனைகள் சற்று அதிகமான சிக்கல்களை கொடுக்கும். உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் வேலை ஸ்தலத்திலே மேலதிகாரிகளுடன் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். சமூக ரீதியாக ஒரு பொறுப்பில் இருந்தால் அந்த சமூக பொறுப்புகளிலே அவமானங்களை, பிரச்சனைகளை கொடுக்க பார்க்கும். எனவே எல்லா விடயங்களிலுமே நீங்கள் உங்களுடைய நிதானம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய செயல்பாடு இவைதான் உங்களுக்கு மிக பாதுகாப்பான கவசங்களாக அமைகின்றன. அவற்றை மனதிலே கொண்டு செயல்படுங்கள். வாரந்தோறும் சனி பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய பரிகார ஸ்தலமாக இந்த 2.5 ஆண்டுகளிலே 3 முறை கரைச்சி புளியம்பொக்கனை நாகரம்பரான் ஆலயம் சென்று அங்கே நீராடி அங்குள்ள நாகருக்கும் சனீஸ்வரனுக்கும் அர்ச்சனை வழிபாடு செய்து வாருங்கள். இது உங்களுக்கு மிகவும் உகந்த பரிகாரமாக அமைகின்றது. எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 ஆண்டுகளும் சற்று சிரமமான ஆண்டுகளாகவே இருக்கும். சற்று பிரச்சனைகள் அதிகம் தரக்கூடிய ஆண்டுகளாகவே இருக்கும். எனவே அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுங்கள். அதன் மூலம் நல்ல அனுகூலங்களை நீங்கள் பெறலாம். எனவே இப்போ நாங்கள் 12 ராசிகளுக்கும் உரிய பலாபலங்களை பார்த்தோம். இந்த 12 ராசிகளுக்கும் சனீஸ்வரன் அமைந்த இடங்கள், அதனுடைய பலாபலங்கள் அமையப்போகின்ற இடங்கள். இதிலே ஒருவருடைய ஜாதகத்திலே மகாதிசைகள், சிறப்பான மகாதிசைகள், அதாவது பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானாதிபதிகளுடைய மகாதிசைகள், நல்ல புத்திகள் நடக்கின்ற போலெல்லாம் இந்த பலாபலங்கள், அதாவது எதிர்மறையான பலாபலங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதிலே மாற்றில்லை. ஆனால் முழுமையாக அது மாறாது. கோசார பலன் என்பது அதுவும் ஒரு 60% எங்களை சார்ந்தே இருக்கும். ஆனால் நல்ல மகாதிசைகள் நடைபெறுகின்ற பொழுது இந்த பலாபலங்கள் கொஞ்சம் குறையக்கூடியதாக இருக்கும். எது எப்படியாக இருந்தாலும் நான் குறிப்பிட்டது போல அந்த வழிபாடுகள், எங்களுடைய நடைமுறைகள், நாங்கள் செய்கின்ற பரிகார ஸ்தல வழிபாடுகள் இவற்றின் மூலமாக நாங்கள் பெருந்துன்பங்களை தவிர்த்து கொள்ளலாம். எனவே இந்த 2026ஆம் ஆண்டு அமைகின்ற சனிப்பெயர்ச்சி 2028ஆம் ஆண்டு வரை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தொடரும். எனவே இந்த சனிப்பெயர்ச்சி அனைவருக்கும் நல்லதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை. எனவே எல்லோரும் நாங்களும் அதை உணர்ந்து செயல்பட்டோமானால் எங்களுடைய பெருந்துன்பங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். எனவே அனைவருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல பலாபலங்களை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் ஆசிகள் கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.